வணக்கம் all dear students. So welcome back to Xylem. And இன்னைக்கு நம்ம நீட் 2024ஓட கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Xylem நீட் தமிழ் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த செஷனில் நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்குல்ல, அதோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன் நவ். ஓகே, ஸோ ஹியர் நீட் 2024ஓட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாருங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் சேம் ஃபார் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அயன்ஸ்? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கிறவங்களுக்கு சேம் மேக்னெட்டிக் மொமெண்டம் இருக்கும். ஸோ ஹியர் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி அண்ட் டி ஆர் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியத்தோட கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டீங்கன்னா D4 கான்ஃபிகரேஷன். சிமிலர்லி இங்கேயுமே எடுத்துட்டீங்கன்னா அயன் Fe2+. ஓகே, ஸோ Fe2+ எடுத்தீங்கன்னா இது D6 கான்ஃபிகரேஷன். இதில் ஹை ஸ்பின். ஓகே, ஸோ D6 கான்ஃபிகரேஷன்னா 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 6. இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 4. சிமிலர்லி D4 கான்ஃபிகரேஷனில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 1 2 3 4. ஓகே, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4. இங்கேயும் 4 அங்கேயும் 4. ஸோ ரெண்டுலையுமே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்கிறதுனால தீஸ் டூ metals has same magnetic moment. Option 1 is right answer. அடுத்தது most stable carbocation among the following என்ன இருக்கு? இங்க இருக்கக்கூடிய கார்போகேட்டன் இஸ் செகண்டரி கார்போகேட்டன். இதுவும் செகண்டரி கார்போகேட்டன், இது பிரைமரி கார்போகேட்டன் அண்ட் இது வந்து டெர்ஷரி கார்போகேட்டன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல பார்க்கும்போது டெர்ஷரி கார்போகேட்டன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ரிமைனிங். ஓகே, அடுத்தது the boiling point of hydrides of group 16 follows the order. ஸோ யூஸ்வலாகவே டாப் டு பாட்டம் வர என்ன ஆகும்னா பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆக்சிஜன் ஃபேமிலின்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. பிகாஸ் வாட்டரால் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால பின்னாடி இருக்க வேண்டிய வாட்டர் மாலிகுல் முன்னாடி வந்துடும். ஸோ இந்த ஆர்டர் வந்து கரெக்ட் தான். திஸ் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் water is expected to have lower boiling point. That's correct. And then the other molecules group, okay, so மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது கீழே தான் இருந்திருக்கணும். பட் இங்கே என்ன இருக்கு? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த ஆர்டர் என்ன ஆகுது? வாட்டர் வந்து டாமினேட் பண்ணுது. மற்ற எலிமெண்ட்ஸை மற்ற காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹையரா இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து சரி, லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 அதில் இருக்கிறது கரெக்டான ஆர்டர். ஓகே, லிஸ்ட் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ NH3 இருக்கு. இது என்ன வரும்? இது ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப். ஸோ அது கரெக்டாக தான் இருக்கு. ட்ரைகோனல் பிரமிடல் BRF5. ஸோ BRF5 நீங்க எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் சிம்பிளி உங்களுக்கு sp3d2 வரும். ஓகே, sp3d2 and with one lone pair. So ஒரு lone pair இருக்கனால sp3d2 what is that square pyramidal வரும். Okay, sp3d okay sp3d2 configuration and ஒரு lone pairs. Okay, BRF5 ல ஒரு lone pair இருக்கும். அடுத்து xenon F4 எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு lone pair இருக்கும். ரெண்டு lone pair sp3, இது sp3d2 தான் வரும். sp3d2 ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஸோ யூ வில் கெட் ஸ்கொயர் பிளேனார் கான்ஃபிகரேஷன் sp3d2 தென் 2 லோன் பேர். அடுத்து sf6, இது வந்து ஆக்டாஹெட்ரா. sp3d. ஓகே, தேர் இஸ் நோ லோன் பேர். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் ஒனுக்கு ரைட்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த கொஸ்டின். The highest number of helium atom is in. The right answer is 4 mole of helium. இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. இங்க 4 மோல்ஸ்னா 4 into அவகேட்ரோ நம்பர் அளவுக்கு ஹீலியம் இருக்கு. இங்க 4u அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இது என்ன வரும்? ஒரே ஒரு ஹீலியம் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஹீலியம் ஆட்டம். 4 கிராம் எடுத்தீங்கன்னா இதுல எத்தனை மோல்ஸ் வரும்? 1 mole. ஓகே, 1 mole ஹீலியம் ஆட்டம். ஏன்னா given mass 4 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் எடுக்கும்போது 1
மோல் வரும். நெக்ஸ்ட் இது நீங்கள் எடுக்கிறீங்க என்ன வரும், எஸ்டிபி. ஸோ எஸ்டிபி கண்டிஷனாலே given volume divided by molar volume. So 22.27 divided by 22.4 liter. ஸோ இப்படி நம்ம கேல்குலேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் 1. ஸோ தேர்ஃபோர் இங்கே இருக்கலே ஹையஸ்ட் நம்பர் இருக்கக்கூடியது 4 mole. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது the reagent that would bring about following transformation. சரி செக் பண்ணலாமா? இங்கே என்ன இருக்குது, அல்கீன் இருக்குது. அல்கீன்லேருந்து ஆல்டிஹைட், ஆல்டிஹைடை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி? ஃபர்ஸ்ட் அல்கீனை என்ன பண்ணலாம், ஆன்டி மார்கானிக்கோ அடிஷன் பண்ணிருக்கலாம். பிகாஸ் ஆல்டிஹைட் இங்கே எங்கே இருக்குது, டெர்மினலில் இருக்குது. ஸோ ஆன்டி மார்கானிக்கோ அடிஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த டபுள் பாண்டை ஆன்டி மார்கானிக்கோ அடிஷன் நம்ம பண்ணும்போது டெர்மினலில் OH போகும். ஓகே, டெர்மினலில் OH. அடுத்தது அதை பிசிசி கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆல்கஹால் குரூப் அப்படியே உங்களுக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது நான் இது ஈஸி தான், தெர்மோடைனமிக்ஸில் உள்ள கேள்வி. என்ன இருக்கு, ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஹியர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகே, தென் ஐசோகோரிக் வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். தென் ஐசோபேரிக் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அடியபேட்டிக் ஹீட் எக்ஸ்சேஞ்சே நடக்காது. ஓகே, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும், 7 4. ஓகே, A 2 B 3 and C 4. Right. Option 4 is right. அடுத்து, which one of the following alcohol react instantaneously with Lucas reagent? Okay, zinc chloride, HCl. Okay, so இந்த இடத்துல லூகாஸ் reagent கூட யார் ஃபாஸ்டா ரியாக்ஷனுக்கு போவாங்க, tertiary, then secondary, then primary. இதுதான் ஆர்டர். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, in which of the following equilibria Kp Kc are not equal? இந்த ரெண்டுமே நாட் ஈக்குவல் வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், டெல்டா என்ஜியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டுமே எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ செக் பண்ணுவோம். PCl5ல உங்களுக்கு டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன வரும், டெல்டா என்ஜி இட்ஸ் ஈக்குவல் டு 2 - 1, யூ வில் கெட் 1. ரைட்டா, இங்கே 2, இங்கே 1, 2 - 1 1. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட். மற்றபடி எல்லாத்துலேயுமே 0, இங்கேயும் 0, இதுலேயும் 0 தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி இது ஈஸி தான். ml அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, அது எதை ரீப்ரசென்ட் பண்ணும், அஃப்கோர்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எனர்ஜி பற்றி சொல்லும். ஓகே, யா, ஸோ ml ஓரியன்டேஷன் ஷேப், ஓரியன்டேஷன் பற்றி சொல்லக்கூடியது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸ்பின்னை பற்றி சொல்லக்கூடியது இங்கே இருக்கு, ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். எல்லுங்கிறது என்ன, எதை பற்றி சொல்லும், ஷேப். ஓகே, எந்த மாதிரி இருக்கு, டம்பிள் ஷேப்பா, ஸ்பெரிக்கல் ஷேப்பா, அதை பற்றி சொல்லக்கூடிய. அண்ட் என்னங்கிறது என்ன, இட்ஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அது எனர்ஜி பற்றி சொல்லும், அப்படி இல்லைன்னா சைஸ் பற்றி சொல்லும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ 10க்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது, அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபெடல்கிராஃப்ட் அல்கைலேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு காரணம் கரெக்ட். ஏன்னா அல்கைலேஷன் ரியாக்ஷனுக்கு அனிலினால போக முடியாது. ஃபெடல்கிராஃப்ட் ரியாக்ஷன் ரீசன் என்னன்னா, ஃபெடல்கிராஃப்ட் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லூயிஸ் ஆசிட், ஓகே, லூயிஸ் ஆசிட் இந்த அனிலின் கூட ரியாக்ட் ஆகி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு இது ஃபெடல்கிராஃப்ட் ரியாக்ஷன் போகாது. ஸோ இது கரெக்ட். ஸோ அனிலின் கேன் நாட் பி தி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட், aniline cannot be prepared through Gabriel synthesis. இதுவும் கரெக்ட் தான். Gabriel synthesis SN2 பாத்வேல நடக்கக்கூடியது. அண்ட் SN2 பாத்வேல நடக்கிறனால நமக்கு அரோமேட்டிக் ஹாலைட்ல என்ன ஆகாது, அந்த நியூக்ளியோஃபைல் போய் உட்காராது. அந்த காரணத்தினால இங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் இஸ் ரைட். ஓகே, இந்த சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் 1 இஸ் ரைட். அடுத்தது, இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிரசன்ட். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இதுல யாருக்கு பிரசண்டா இருக்கும், இங்க இருக்கக்கூடிய ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலுக்கு பிரசண்டா இருக்கும். இது ஆல்கஹால் சாப்டர்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட். இன்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல இன்டர் வரும், ஆனால் ஆப்போசிட் இருக்கனால இன்டர் வரும். அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட்லையும் இன்டர் வரும்.
NO2. அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல இன்டர்மாலிகுலர் வரும். இன்டர் அப்படின்னா இன் பிட்வீன் டூ மாலிகுல்ஸ், இன்ட்ரானா வித்தின் அ மாலிகுல். நெக்ஸ்ட், on heating some solid substance changes from solid to vapor state without passing through liquid state. That's sublimation. The technique used for purification of such substance based on above principle is known as simple its sublimation is the right answer. Okay, sublimation the correct. Crystallization எடுத்துட்டீங்கன்னா solid and liquid, அந்த solid and liquid state இடையில இருக்கக்கூடிய purification. Next, distillation எடுத்துட்டீங்கன்னா boiling point difference வந்து ஹையா இருந்துச்சுன்னா distillation மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். Chromatography எடுத்துட்டீங்கன்னா that's based on partition. Okay, so partition based வரக்கூடியதான் chromatography. அடுத்து, in which of the following process entropy increases? Entropy increasesனா either liquidல இருந்து கேஸ் போகணும், சாலிட்ல இருந்து லிக்விட் போகணும், அப்படி. ஓகே, ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா மாலிகுல் வந்து என்ன ஆகணும், மாலிகுலா இருக்கிறது வந்து ஆட்டம்ஸா பிரியணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் லிக்விட் வேப்பரைஸ் ஆகுது, லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட். ஸோ அப்போ கண்டிப்பா இது என்ன ஆகுது, என்ட்ரோபி பாசிட்டிவ் தான். அடுத்து, டெம்பரேச்சர் ஆஃப் அ கிறிஸ்டலைன் சாலிட் லோவர். ஸோ டெம்பரேச்சர் என்ன ஆகுது, குறையுது. டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா என்ட்ரோபி குறையும், மைனஸ். பிகாஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னா கைனடிக் எனர்ஜி குறையும், கைனடிக் எனர்ஜி குறைஞ்சுன்னா ரேண்டம்னஸும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட், இங்கே சாலிட்ல இருக்கு, சாலிட்ல இருந்து ப்ராடக்ட்ல 2 கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ சாலிட் டு கேஸ் டெஃபினட்டா இங்கே பாசிட்டிவ் தான். இங்கே கேஸ், இங்கேயும் கேஸ், பட் ஆட்டம் ஆயிருக்கு. அப்போ இது என்ன, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ட்ரோபி பாசிட்டிவ். ஸோ அப்போ ஏ பியை தவிர மற்ற இதெல்லாம் கரெக்ட். ACD ஆப்ஷன் 3 இஸ் ரைட். Next, among group 16, which one does not show -2 oxidation state? காரணம் என்னன்னா, மேல இருந்து கீழே வர வர ஒரு மெட்டலோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி ஆகும். தேர்ஃபோர் கீழே இருக்கக்கூடிய இந்த பொலோனியம் அவ்வளோ சீக்கிரமா -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகாது. அடுத்து, here number of Faraday required. சிம்பிளா என் ஃபேக்டர் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாட்டர்ல இருந்து O2 போகுது, வாட்டர்ல இருந்து O2 போகும்போது இங்க ஆக்சிஜன் -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் இங்க 0 ஆயிருக்கு. -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆகுது. தட் மீன்ஸ் 2 எலக்ட்ரான் இங்க இன்வால்வ் ஆகுது. ஸோ 2 எலக்ட்ரான் 2 Faraday. சரி, மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தட் மீன்ஸ் 5 எலக்ட்ரானா, 5 எலக்ட்ரான், ஸோ 5 Faraday. Again, 1.5 mole of calcium from, okay, so calcium வந்து calcium 2+ மாறுது. calcium, okay, calcium 0ல இருந்து calcium 2+ மாறுது. அப்ப என்ன ஆகும், நம்ம 2 Faraday நினைப்போம், ரைட்? 2 Faraday. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 moles. ஒரு மோலுக்கு 2 Faraday. அப்போ 0.5 எடுக்கும்போது இங்க 3 Faraday வரும். ஓகே, 1 மோலுக்கு 2 Faraday. ஸோ யூஸ்வலா 1 மோல், ஓகே, 1 மோல் கால்சியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு 1 Faraday மீன் 2 Faraday எடுக்கும். பட் இங்க 1.5 கொடுத்துருக்கனால என்ன ஆகும், 1 மோலுக்கு, ஓகே, 1 மோலுக்கு 2 Faraday. அப்போ 1.5 மோல்னு எடுத்தா என்ன வரும், 2 multiplied by 1.5, you will get, what is that, 3. That's 3 moles வரும். ஸோ 3 Faraday வரும். ஓகே, 3 Faraday. Then 1 mole of Fe, இது என்ன இருக்கு, +2 oxidation state. then இங்க என்ன ஆகுது, +3 oxidation state. அப்போ இதுல n factor என்ன, 1. கரெக்டா? அப்போ 1 Faraday வரும். இதுதான் ஆன்சர். So 16, the right option is option number 1. அடுத்தது, arrange the following elements in increasing order of electronegativity. என்ன வரும், இங்க இருக்கிறதுல ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், ஃப்ளூரின். தென் அடுத்து ஆக்சிஜன், அடுத்து நைட்ரஜன், அடுத்து கார்பன், கார்பனுக்கு பின்னாடி தான் சிலிக்கான். ஸோ இந்த ஆர்டர் இங்க இருக்கு, ஆக்சிஜன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது, a compound with a molecular formula of C6H14 has tertiary carbon. ஓகே, சரி, இவன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல யாருக்கு டெர்ஷரி இருக்குன்னு மட்டும் பாருங்க. என் ஹெக்ஸேன் கண்டிப்பா செகண்ட் டெர்ஷரி வரவே வராது. 2-methyl pentane. ஓகே, 2-methyl pentane எடுத்தா pentane 1 2 2 3 4
2 5 2 மெத்தில். ஓகே, மெத்தில் பென்டேன். இதில் என்ன இருக்குது, இங்கே இருக்கக்கூடியது உங்களுக்கு என்ன, இது உங்களுக்கு டெர்ஷரி கார்பன். ஓகே, ஒரு டெர்ஷரி கார்பன் இருக்குது. பட் நமக்கு எத்தனை டெர்ஷரி கார்பன் வேணும், 2 டெர்ஷரி கார்பன் வேணும். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு டெர்ஷரி கார்பன் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, 2,3 டைமெத்தில் பியூட்டேன். 2,3 ஓகே, 1 2. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெர்ஷரி இருக்குது, 1 2 வருதா? எஸ். சரி, அப்போ இந்த பக்கம் இந்த காம்பவுண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு 2 டெர்ஷரி வருதான்னு பாருங்க. இதுலேயும் உங்களுக்கு டெர்ஷரி வராது. இது குவார்டினரி கார்பன். இந்த இடத்துல வரக்கூடிய கார்பன் வந்து குவார்டினரி கார்பன். 4மே அல்கைல் குரூப்ஸ். அந்த கார்பன் சுற்றி இருக்கக்கூடிய 4மே அல்கைல் செயின். தேர்ஃபோர் இது குவார்டினரி கார்பன். டெஃபினட்டா இந்த இடத்துல வராது. ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஃபெல்லிங் சொல்யூஷன் இஸ், இது வந்து டைரக்டான கேள்வி தான். என்ன வரும் உங்களுக்கு, கொஸ்டின் நம்பர் 19, the right answer is aqueous copper sulfate. ஓகே, காப்பர் சல்ஃபேட். இது பொட்டாசியம் டார்ட்ரேட் எடுத்தீங்கன்னா சொல்யூஷன் பி தான் பொட்டாசியம் டார்ட்ரேட். அடுத்தது, activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of. என்ன வரும், ஆக்டிவேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும்னா என்ன நமக்கு தேவை, 2 டிஃபரெண்டான டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ வேணும். 2 டிஃபரெண்ட் டெம்பரேச்சர், ரேட் கான்ஸ்டன்ட் அட் 2 டிஃபரெண்ட் டெம்பரேச்சர். அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி. அடுத்து, பிளாட் LNK versus 1/T அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். நல்லா பாருங்க. ஸோ LNKன்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, LNA minus EA by R 1/T. இதானே ஃபார்முலா, திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. இதில் நீங்கள் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், LNK versus, ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்டர்செப்ட். EA by R, EA by Rங்கிறது தான் உங்களுக்கு ஸ்லோப். ஸ்லோப்போட வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே கரெக்டாக நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராஃப் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகே, ஸோ 4th ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, இந்த கொஸ்டின் என்ன வரும், ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த காம்பவுண்டா மாறுறது. இது என்ன, திஸ் இஸ் ஓசோனாலிசிஸ் ப்ராசஸ். கரெக்டாக நடுவில் பிரேக் பண்ணியிருக்காங்க, 2 பக்கமும் ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட். ஏங்கிறது 4th ஒன், ஏங்கிறது 4th. ஓகே. அடுத்தது, இங்கே என்ன நடந்திருக்கு, பென்சீன்ல இன்னொரு அசைல் குரூப். ஓகே, அசைலியம் அயான் வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கு. அப்போ இது என்னவா இருக்கும், திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் அல்கைலேஷன். ஓகே, அசைலேஷன் என்ன ரியேஜன் யூஸ் பண்ணுவோம், தட்ஸ் இட், அசைலியம் அயான், அசைலியம் ஹாலைட், தென் அன்ஹைட்ரஸ் AlCl3. ஓகே, அப்போ BQ1 1. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு, ஆல்கஹால் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகி கீட்டோன் ஆயிருக்கு. அது என்ன வரும், தட்ஸ் இட், டைரக்டா இல்ல, CrO3, ஜான்ஸ் ரியேஜென்ட். ஓகே, ஸோ சிங்கிறது 2 வரும். ஓகே, அடுத்தது டி என்ன நடந்திருக்கு, டைரக்ட் சிம்பிளா பென்சைலிக் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி பென்சோயிக் ஆசிடா இருக்கு. ரைட், தட் மீன்ஸ் KMnO4 ஓட வேலை அவ்வளவுதான், ஹீட். ஓகே, ஹாட் KMnO4 இந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 22, த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. அடுத்து, the compound that will undergo SN1 reaction. SN1 reactionனாலே அங்க கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இப்போ இங்க இதை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கார்போகேட்டையான் வரும், இது உங்களுக்கு செகண்டரி கார்போகேட்டையான், இங்க உங்களுக்கு ஃபினைலிக் கார்போகேட்டையான். ஓகே, கார்போகேட்டையான் ஹைலி அன்ஸ்டேபிள். இங்க உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு பென்சைலிக் கார்போகேட்டையான். இதுக்கு ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையான் என்ன, பென்சைலிக் கார்போகேட்டையான். ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்தது, which reaction is not a redox reaction? redox reaction இல்ல, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இங்கே ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் 0ல இருந்து +2 மாறி இருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆச்சுனாலே அங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இது இல்லை. இங்க என்ன, பொட்டாசியம் Cl, குளோரின் எடுத்து பாருங்க. குளோரின் வந்து இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட், +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ரைட்,
ஓகே +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் இங்கே உங்களுக்கு என்ன இருக்கு, குளோரின் அப்படியே உங்களுக்கு நியூட்ரலா இருக்கு. தட் மீன்ஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் நடந்திருக்கு, ரிடாக்ஸ் நடந்திருக்கு. அடுத்து இங்கே 0ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் 0ல இருந்து உங்களுக்கு +1 ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ரிடாக்ஸ் நடந்திருக்கு, இதுவும் இல்லை. அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட், முடிஞ்சு. இங்கே பேரியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ரேட், ப்ராடக்ட்லையும் +2 அண்ட் குளோரின் இங்கே -1, இங்கேயும் -1. ஸோ நோ சேஞ்சஸ், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படியே தான் இருக்கு, ரியாக்ஷன் சைடும் ப்ராடக்ட் சைடும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லை. ஓகே, அடுத்தது the boiling point of 3 isomeric pentane follows ஒரு n-pentane, isopentane, neopentane. Yes, branches அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும், பாயிலிங் பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரைட். நெக்ஸ்ட், when branching increases the molecule attains a shape of sphere. Okay, branches increases, yeah, attains a sphere. This results smaller surface area for contact, due to which intermolecular force between spherical molecules are weak. Okay, yes. இப்போ லீனியரா இருக்கும்போது சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வேன் டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன். அதே இது ரெண்டு ஸ்பெரிக்கல் எடுத்துக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக தான் இருக்கும், சின்ன இடத்துல தான் இன்ட்ராக்ஷன்ஸே இருக்கும். அதான் நீங்கள் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த மாலிகுல் எப்படி ஆகும்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதனால இன்ட்ராக்ஷன்ஸ் வீக் ஆகிட்டே இருக்கும். தட்ஸ் வை பாயிலிங் பாயிண்ட் இஸ் directly proportional to molar mass and inversely proportional to branch. Okay, so இங்க இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது both இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ், ஓகே, ஹெக்ஸாமைன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹெக்ஸா ஃப்ளூரிடோ காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல், பட் தேர் மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த காம்பவுண்ட் என்ன, திஸ் இஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷன் D2sp3. பட் அதே இது எடுத்துட்டீங்கன்னா இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இங்கே கிடைக்கக்கூடியது sp3d2 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். சரியா? நவ் ஓகே, ஸோ இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது என்ன நேச்சர், டயாமேக்னெட்டிக். இட்ஸ் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர், ரைட்? எஸ், இங்கே வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக், இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட்ஸ் இட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஈத்தேன். ஓகே, ஈத்தேன் எடுத்தாலே கார்பனுக்கும் இடையில எப்பவுமே என்னதான் இருக்கும், சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்கும். அது ஒரே ஒரு சிக்மா பாண்ட். சரி, ஈத்தீன் எடுத்தா ஒரு சிக்மா பாண்ட், இன்னொரு பை பாண்ட். ஓகே, டபுள் பாண்ட். ஓகே, ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். சரி, அடுத்து கார்பன் மாலிகுல். ஸோ கார்பன் மாலிகுல்னா அது MOT. ஓகே, நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இருக்கும்ல, அதுல நம்ம பார்த்து படிக்க வேண்டியது. அக்கார்டிங் டு MOT, கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பை பாண்ட் மட்டும்தான் இருக்கும். 2 பை பாண்ட், அவ்வளோதான். ரெண்டுமே பை பாண்டாக தான் இருக்கும். கார்பனுக்கு நடுவில் வெறும் பை பாண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு வரும். அது எப்படி சார் சொல்லுவீங்க? பிகாஸ் நீங்க சரி, இப்போ ரெண்டு கார்பன் சேரும்போது அதோட பி ஆர்பிட்டால் நீங்க வரையறீங்க. ஸோ இந்த இடத்துல p ஆர்பிட்டால் 1 2, ஓகே 1 2, ஓகே சரி 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். வெறும் பை ஆர்பிட்டால். ஓகே, லாஸ்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், கார்பனோட எலக்ட்ரான்ஸ் இங்க என்ன இருக்கும், 1 2, இங்கே 1 2. இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் எங்க போகும், இந்த ஆர்பிட்டால போகும், பை ஆர்பிட்டால தான் ஃபில் ஆகும். தட்ஸ் வை உங்களுக்கு கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பை பாண்ட் மட்டும் தான் இருக்கும். ரெண்டுமே பை பாண்ட் தான். அடுத்து ஈத்தைன் எடுத்தீங்கன்னா இட்ஸ் ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட்னாலே 1 சிக்மா, 2 வந்து பையா இருக்கும். ஓகே, ஸோ 27, the right option is 3. அடுத்த கேள்வி, ஹென்ரிஸ் லா. ஓகே, ஹென்ரிஸ் லாவோட வேல்யூஸ் இருக்கு. என்ன இருக்கு, 145 and 2 × 10⁻⁵, then 35.
Now solubility கேக்குறாங்க. Henry's law is inversely proportional. Okay, Henry's law constant. Okay, Henry's constant is inversely proportional to solubility. அப்படி பார்த்தா ஹென்ரிஸ் லாவோட வேல்யூ யாருக்கு அதிகம் இங்க? ஃபர்ஸ்ட் 145. ஸோ 145ங்கிறது ஏக்கு தான் ஹென்ரிஸ் லாவோட வேல்யூ அதிகம். அப்போ அதுதான் லீஸ்டா இருக்கும். சாலிபிலிட்டின்னு பார்க்கும்போது அதான் லீஸ்ட். அடுத்து சி, அடுத்து நம்ம பி. ஸோ இதுதான் ஆர்டர் பி, சி அண்ட் இ. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, the energy of an electron in the ground state n1 for helium ion is minus x. Okay, so energy of nth orbital பாருங்க, energy of nth orbital எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? minus 13.6 divided by n square multiplied by z square. சரி, இப்போ என்ன ஹீலியமுக்கு நான் எடுக்கிறேன். ஹீலியம் பிளஸ் எடுத்தா என்ன வரும்? minus 13.6 divided by n square. or n ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 தான். ஏன்னா 1 போட்டிருக்காங்க. n is equal to 1. ஸோ 1 மல்டிப்ளை பை ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ 2 ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ரைட், அதோட வேல்யூ தான் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன கேட்குறாங்க? எனர்ஜி ஃபார் பெர்லியம் 3+ அயான். ரைட், எஸ், பெர்லியம் 3+ அயான் என்ன வரும்? minus 13.6 divided by n2. okay, so என்னோட வேல்யூ 2 இருக்கு. so that means 2 square multiplied by என்ன வரும்? பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 4 வரும். 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயரை நான் என்ன எழுதுறேன்? 4 into 4 எழுதுறேன். சரி, இப்போ 2 ஸ்கொயர் இங்கேயும் 4ஐயும் கட் பண்ணலாமா? தட்ஸ் இட். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு minus 13.6 into 2 ஸ்கொயர். இதுக்கு பேர் என்ன? மைனஸ் எக்ஸ். அப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுமே மைனஸ் எக்ஸ் தான். ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 1 இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். அடுத்தது, தி E0 வேல்யூ ஃபார் manganese 3+2 manganese 2+ couple is more positive than. இப்போ ஈஸியா இப்போ இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, Mn3+ இருக்குல்ல, Mn3+ ஃபாஸ்டா Mn2+ கன்வெர்ட் ஆகுமா? இதுக்கான காரணம் என்ன? ஓகே, இந்த குரோமியத்தை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, குரோமியம் அயன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது manganese 3+ ஃபாஸ்டா manganese 2+ மாறுது. இதுக்கான காரணம் என்ன? அதுக்கான ரீசன் என்ன? Mn3+ இருக்குல்ல, இது D4 கான்ஃபிகரேஷன். பட் Mn2+ D5 கான்ஃபிகரேஷன். இது half மோர் ஸ்டேபிள். இந்த ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றதுக்காகத்தான் இங்க உங்களுக்கு ஃபாஸ்டா இந்த ரிடக்ஷன் நடக்குது. So option 3 is right answer. அடுத்த கேள்வி, இது வந்து டைரக்டான கேள்வி தான். The reagent which glucose does not react to give correspondent test. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் Schiff's reagent. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடியம் பைசல்ஃபேட். ஓகே, ஸோ 31 அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா B and E is right answer. இந்த ரெண்டு ரியேஜன்ஸுக்குமே உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது. அடுத்தது என்ன? ஐசோமர்ஸ் அதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? இங்கே இருக்கிறது என்ன? நைட்ரோ குரூப். நைட்ரோ இஸ் அ ஆம்பிடென்டேட் லிகண்ட். ஸோ இங்கே உங்களுக்கு லிங்கேஜ் ஐசோமர்ஸம் பாசிபிள். நெக்ஸ்ட் சல்ஃபேட் இருக்கு, தென் புரோமைட் இருக்கு. ஓகே, புரோமின் குரூப் இருக்கு. இங்கே உங்களுக்கு என்ன வரும்? that's it, அயனைசேஷன் ஐசோமர்ஸம். இதில் 2 வரும். புரோமின், ஃபைன். ஸோ புரோமின் இங்கே என்ன? அயனைசேஷன் ஐசோமர்ஸம். இதில் உங்களுக்கு சல்ஃபேட் அண்ட் புரோமைட் இருக்கனால அயனைசேஷன் ஐசோமர்ஸம் பாசிபிள். நெக்ஸ்ட் இது என்ன? ரெண்டுமே ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியரா இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸம் ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக இருக்கக்கூடியது என்ன? வாட்டர் அண்ட் ஹாலைட். இது உங்களுக்கு சால்வேட் ஐசோமர்ஸம். ஸோ 32 the right option is 1. okay, that's it. அடுத்தது, arrange the following elements in increasing order of first ionization enthalpy. okay, ionization enthalpy ஓட ஆர்டர்ல எழுதணும். கண்டிப்பா லெஃப்ட் டு ரைட் போக போக அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தட் மீன்ஸ் லித்தியத்துக்கு தான் இருக்கலே லோ. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பெர்லியம், பட் பெர்லியத்துக்கு எஸ் ஆர்பிட்டால் ஃபுல்லி ஃபில்டா இருக்கனால அது லிட்டில் பிட் ஸ்டேபிளா இருக்கும். தேர்ஃபோர்
செகண்ட் பி வரும். பெரிலியம் கொஞ்சம் மேலே போயிடும். அடுத்து கார்பன் அண்ட் நைட்ரஜன் எடுத்தீங்கன்னா நைட்ரஜன் half filled, மோர் ஸ்டேபிள். ஓகே, அந்த ஸ்டெபிலிட்டிக்காக நைட்ரஜனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். இந்த கார்பன் தென் நைட்ரஜன், ஈவன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். ஸோ இது இப்போ 33, the right option is 2 is right answer. அடுத்தது 1 gram of sodium hydroxide is treated with 25 ml of 0.75 molar HCl solution. The mass of sodium hydroxide left unreacted is equal to. இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் HCl ரியாக்ஷனுக்கு போகுது. தட்ஸ் இட். ஸோ இதில் யார் கண்டிப்பாக லிமிட்டிங் ரியாஜன் இவங்க தான். ஸோ நம்பர் ஆஃப் HCl என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி நம்பர் ஆஃப் HCl எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இருக்கக்கூடியதில் இது M1 அண்ட் இது V1. அதை வச்சு மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ வால்யூம் இன் லிட்டர், கீப் இட் இன் மைண்ட். இங்கே வால்யூம் இன் லிட்டர் M மல்டிப்ளைட் பை வால்யூம் லிட்டர், இதை போட்டாலே போதும். எங்கள் கான்சன்ட்ரேஷன் என்ன? 0.75. ஸோ 0.75 மல்டிப்ளைட் பை வால்யூமை லிட்டரில் எழுதியிருக்கணும். 25 மில்லி லிட்டர்னா உங்களுக்கு 0.025 லிட்டர் வரும். 0.025. Okay, you will get 0.01875. Am I right? Is correct? That's it. Number of HCl எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து number of NaOH. இது கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்ன? மேலே இருக்கிறது 1 gram. So 1 given mass divided by molar mass. 1 divided by என்ன வரும்? 40. போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.025 மோல்ஸ் கிடைக்கும். சரி, அப்போ நல்லா பாருங்க, உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு 0.025 இருக்கு. HCl 0.018 இருக்கு. எஸ், 1875. இப்போ பேலன்ஸ் NaOH எவ்வளவு இருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் NaOH பேலன்ஸ்ட், நம்பர் ஆஃப் NaOH பேலன்ஸ் என்ன ஆகும்? இது 1 mole of NaOH 1 mole of HCl கூட ரியாக்ட் ஆகும். இது சிமிலர்லி 0.25 கூட ரியாக்ட் ஆகும். பட் இங்கே உங்களுக்கு HCl இங்கே இதுதான் லிமிட்டிங் ரியாஜென்ட். ஸோ 0.025 minus 0.01875 என்ன கிடைக்கும்? You will get 0.00625 கிடைக்குமா? எஸ், இவ்வளவு மோல் ஆஃப் NaOH வந்து பேலன்ஸ்ட். அப்போ மாஸ், ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். மாஸ் ஆஃப் NaOH எவ்வளவு வரும்? N மல்டிப்ளைட் பை molar mass in 0.00625 multiplied by 40, you will get 0.25 கிடைக்கும் கிராம். இதை எப்படி எழுதலாம்? 250 மில்லிகிராம் எழுதலாம். 250 மில்லிகிராம் எழுதலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த ஆன்சர், அடுத்த கொஸ்டின் என்ன இங்கே இருக்கு? இது என்னது? ஃபார் ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன்ல கேசியோட வேல்யூ இருக்கு 4 × 10⁻³ அட் அ கிவன் டைம். தி காம்போசிஷன் ஆஃப் ரியாக்ஷன் மிக்சர். ஓகே, ஏயோட கான்சன்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஏயோட கான்சன்ட்ரேஷன், பியோட கான்சன்ட்ரேஷன், சியோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கு? 2 × 10⁻³ இருக்கு. தென் கீழே இருக்கல எது கரெக்ட்? இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. கேயோட வேல்யூ தெரியும், பட் நீங்க என்ன பண்ணலாம்? கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், அந்த பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை வச்சு கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் குவாஷியன்ட்டை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஸ்கொயர். ஸோ பி இருக்கா? பியோட கான்சன்ட்ரேஷன் என்ன? 2 × 10⁻³
minus 3. Then C ஓடதும் அதே தான் 2 into 10 to the power minus 3. Then கீழே 2 into minus 3 and again a square தானே, so square once again 2 into 10 to the power minus 3. so overall நீங்க கட் பண்றீங்க, கட்டு what you will get 1. so q ஓட வேல்யூ 1. so q ஓட வேல்யூ விட உங்களுக்கு k ஓட வேல்யூ எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. 4 into 10 to the power minus 3. so k ஓட வேல்யூ ரொம்ப கம்மி, k ஓட வேல்யூ ரொம்ப கம்மி. அப்ப இது என்ன, எதுக்கு ஃபேவர், ஃபார்வர்ட்னா k greater than q ஆ இருக்கும், அண்ட் டீக்ளியர்னா k is equal to q ஆ இருக்கும். இப்போ இது பேக்வர்ட் வந்து ஃபேவர். ஓகே, ஸோ q is greater than k ன்னு எடுத்தா பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் இங்க ஃபேவரா இருக்கும். ஆப்ஷன் 3 is right answer. அடுத்து, given below are certain cation using inorganic qualitative analysis arrange in increasing group number. okay, so 0 ல இருந்து 4 வந்து டைரக்டான கேள்வி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில வரக்கூடியதான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா the right answer is option number 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காப்பர் வரும், அதுக்கு அடுத்து அலுமினியம், தென் உங்களுக்கு கோபால்ட் வரும், தென் ஃபைனலாக மெக்னீஷியம், தென் பேரியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இதுதான் இந்த ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் தான் கேட்டிருக்கிறாங்க, சரியா? ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா a product A obtained in the following reaction respectively are என்ன, ஆல்கஹால் PCl3 கூட ரியாக்ட், இட்ஸ் ஹாலஜினேட்டிங் ரியாஜென்ட் PCl3. ஸோ இப்போ இது கூட ஃபார்ம் ஆகக்கூடிய பை ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் PCl3 யூ வில் கெட் H3PO3 கிடைக்கும். இதில் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, இதே ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் அண்ட் ஃபோர்த் வரும்போது இந்த இடத்துல பாஸ்பரஸ் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +5 இருக்கும், பட் இங்கே +3. ஸோ H3PO3 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ H3PO3. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆல்கஹால் PCl5 கூட நீங்கள் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஆல்கஹால் என்ன ஆகும், ஆல்கைல் ஹேலைடாக கன்வெர்ட் ஆகும், தென் கூடவே HCl, தென் கூட ஃபார்ம் ஆகக்கூடியது என்னன்னா POCl3 ஃபார்ம் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட். அடுத்தது, மாஸ் இன் கிராம் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் பை பாசிங் எவ்வளவு 9.6487 ampere current through a voltmeter containing copper sulfate solution for 100 seconds. 100 second is சரி. ஸோ 100 செகண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறோம், இவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், எவ்வளவு மாஸ் டெபாசிட் ஆயிருக்கும். இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லும், மாஸ் ஆஃப் மெட்டல் அயான் டெபாசிட் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் மல்டிப்ளைட் பை IT. சரி, இந்த இடத்துல Z முதல்ல கண்டுபிடிக்கலாம். Z இஸ் ஈக்குவல் என்ன வரும், ஈக்குவலன்ட் மாஸ் டிவைடட் பை ஃபாரடே. ஓகே, 1 ஃபாரடே. சரி, ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன வரும், 63. ஓகே, 63 டிவைடட் பை என்ன வரும், பிகாஸ் 63ங்கிறது மோலார் மாஸ், அது ஈக்குவலன்ட் மாஸாக மாற்றணும், என்ன வரும் 63 டிவைடட் பை 2, பிகாஸ் காப்பர் 2+ கன்வெர்ட் ஆகுங்கிறனால காப்பர் இதோட என் ஃபேக்டர் என்ன வரும் 2 வரும், தென் டிவைடட் பை என்ன வரும் 1 ஃபாரடே. 1 ஃபாரடேயோட வேல்யூ 96500, ஆர் நீங்கள் இருக்க மாதிரி 96487 போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் 96500 போடுறேன். சரி, இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0.0000326 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், 3.26 into 10 to the power minus 4 போடலாமா, ஷியோர் போடலாம். சரி, இது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 3.26 into 10 to the power minus 4 into ஐங்கிறது என்ன, ஆம்பியர், 9.6487 into tங்கிறது என்ன, டைம், எவ்வளோ டைம் 100 செகண்ட். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0.315 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி, the plot of osmotic pressure versus concentration for a solution gives straight line
with slope in a 2.57. Now temperature at which osmotic pressure is done. Okay, pressure is done is. So temperature கேக்குறாங்க. Okay, so simple என்ன கொடுத்திருக்காங்க, osmotic pressureக்கும் பை க்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. இந்த இடத்துல ஸ்லோப்புங்கிறது என்ன, y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஸோ இதில் எம் அப்படிங்கிறது நத்திங் பட் பையும் கான்சென்ட்ரேஷன், இந்த ரெண்டு தான் ஆக்சஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஸ்லோப், ஆர்டிங்கிறது தான் ஸ்லோப். ஓகே, ஸோ இப்போ கிராஃப் நீங்கள் வரைகிறீங்க, பை அண்ட் கான்சென்ட்ரேஷன், உங்களுக்கு என்ன கிராஃப் கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும், ரைட். ஓகே, பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இதில் ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன, ஆர்டி. ஆர்டிங்கிறது தான் ஸ்லோப். சரி, ஸ்லோப்போட வேல்யூ என்ன, ஆர்டி இஸ் ஈக்குவல் டு 25.73. ஓகே, தென் எனக்கு தேவை இப்போ டெம்பரேச்சர் வேணும். டெம்பரேச்சர் 25.73 டிவைடட் பை ஆர். ஆரோட வேல்யூ 0.083. தட்ஸ் இட். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 310 கிடைக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது ஐடென்டிஃபை தி மேஜர் ப்ராடக்ட் சி formed in the following reaction sequence. சரி, என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, propyl iodide. Iodide gives sodium cyanide. என்ன ஆகும், அயோடின் இருக்கிற இடத்துல சயனைட் போய் உட்காரும். சயனைட். சரி, அடுத்தது சயனைடை நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன போட்டிருக்காங்க, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். சயனைடை ஃபுல்லி ஹைட்ராலிசிஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சயனைடு வந்து அப்படியே உங்களுக்கு அமைடா கன்வெர்ட் ஆகும். அடுத்து அமைட் இருக்கு. அமைடு அடுத்து என்ன பண்றோம், sodium hydroxide and Br2, that is Hoffman bromamide reaction. சரி, Hoffman bromamide reaction என்னன்னா என்ன பண்றோம், CO ஜஸ்ட் நடுவில் இருக்கக்கூடிய கார்பனை ஆக்சிஜன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. ஓகே, what you will get, you will get a primary amine. Okay, so that is propanamide. So propanamine. Okay, so அவ்வளவுதான், propyl amine. Option 1 is right answer. Okay, so question number 40, the right answer is option 1. அடுத்தது ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கேன் பி ட்ரான் ஃபார் ஓசோன். என்ன வரும், ஸோ 3 ரெசனன்ஸ். ஓகே, 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓசோனுக்கு 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, ஓசோனுக்கு 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். அது எப்படி வரும், ஓ டபுள் பாண்ட் ஓ, ஓ மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ இது ஒன்றா, இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்தா இது இங்கே வரும், தென் இது இங்கே போகும். Okay, so you will get so இதுதான் resonance structure. சரியா, that's it, that's ozone. so ரெண்டு resonance structure. அடுத்து BF3 is a zero dipole moment இருக்கக்கூடியது. அப்ப இது தப்பு, மேல இருக்க தப்பு, கீழ இருக்க தப்பு. next NF3 is greater. okay, NF3 க்கு greater dipole moment இருக்குன்னு சொல்றாங்க, அது தப்பு. NH3 க்கு தான் greater dipole moment இருக்கும். சரி, அப்போ 3 canonical form, கார்பனேட்டுக்கு 3 canonical form தான் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது என்ன கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, தட்ஸ் a right statement. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். the given below are 2 statements. சரி, என்ன, a complex is homoleptic. homolepticனா எல்லா லிகாண்ட்ஸுமே சேமா இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 6 லிகாண்டுமே அமைன் குரூப் தான், ஸோ சேம் homoleptic. அடுத்து என்ன இருக்கு, இங்கே 2 குளோரின் அண்ட் 4 அமைன் இருக்கு, ஸோ தட் இட்ஸ் heteroleptic. So இங்க கொடுத்திருக்கிற first statement correct தான். next, so complex is only one kind, but yeah, more than one kind of ligand. so இது கரெக்டா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. therefore both statements are true. the 42 right option is 1. அடுத்து இங்க என்ன இருக்கு, KMnO4 போடு, KMnO4 acidic மீடியத்துல போட்டிருக்கோம். so KMnO4 acidic மீடியத்துல இருந்துச்சுன்னா அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளா அசிடிக் மீடியம். ஓகே, அசிடிக் மீடியம்ங்கிறனால இந்த டயால் அப்படியே உடைச்சு என்ன ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தி விட்டோம். அவ்வளவுதான், திஸ் இஸ் யுவர் ஆன்சர்.
சரியா? ஸோ ஆப்ஷன் 2. இந்த இடத்துல உங்களுக்கு 2 cyclopropyl carboxylic acids 2 ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 43 ஆப்ஷன் 2 இஸ் ரைட். அடுத்தது, the pair of lanthanide which are lanthanide ions which are diamagnetic. ஸோ இங்கே இருக்கிறதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 1 சீரியம் 4+. இந்த சீரியம் 4+ எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு F0 கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி லாந்தனம் சீரியம் எட்ரிபியம் பார்த்தீங்கன்னா அதுவும் F10 கான்ஃபிகரேஷன். இந்த ரெண்டுமே F ஆர்பிட்டால் எப்படி இருக்கு, ஃபுல்லி ஃபில்ட் அண்ட் 0. ஓகே, ஸோ 0 அண்ட் ஃபுல்லி ஃபில்டாக இருக்கிறனால இங்கே உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் paramagnetic behavior இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸுக்கும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ தே ஆர் diamagnetic in nature. ஓகே, அடுத்தது, consider the following reaction in the sealed vessel at equilibrium with concentration. சரி, இங்க என்னன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது, நைட்ரஜன் மோனாக்சைடு நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷனை கொடுத்துட்டாங்க. ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ கே ஈக்யூன்னு எடுத்தாச்சுன்னா என்ன வரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 then concentration of O2 divided by N nitrogen monoxide. ஓகே, இங்கே ஸ்கொயர் வரும். அப்படியே இந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. N2க்கு 3 × 10⁻³ ஸோ 3 × 10⁻³ தென் O2க்கு எங்கே இருக்குது 4.2 10⁻³ தென் ஹோல் டிவைடட் பை NO. ஓகே, நைட்ரஜன் மோனாக்சைடு பவர்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2.8 × 10⁻³ அதை இன்னும் ஒரு தடவை கூட எழுதிக்கோங்க. 2.8 × 10⁻³ இப்போ என்ன பண்ணலாம், 10⁻³ எல்லாத்தையும் கட் பண்ணலாமா, கட்டு 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 எல்லாம் கட்டு. ஓகே, அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க மேலே 12.6 டிவைடட் பை 7.84 வரும். சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1.6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேல்யூ 1.6. ஓகே, அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கம்ப்ளீட்டட். அடுத்து இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நைட்ரஜன் மோனாக்சைடு அண்டர்கோயிங் நைட்ரஜன் தென் ஆக்சிஜன். சரி, ஸோ இந்த இடத்துல 2 ரியாக்ஷன் தொடங்கும் போது இங்கே எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் C, இந்த 0 0. அடுத்து என்ன ஆகும், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி ரிலேட் பண்றது, C மைனஸ் C ஆல்ஃபா வருமா. ஸோ இந்த நைட்ரஜன் மோனாக்சைடோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நான் எடுக்கும்போது C ஆல்ஃபா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 எல்லாமே இங்கே என்ன ஆகும், டினாமினேட்டர் போகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது நைட்ரஜன் மோனாக்சைடு, 2 நைட்ரஜன் மோனாக்சைடோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படி நம்ம எடுக்கும்போது இங்கே நம்ம ப்ராடக்ட், ஓகே, ப்ராடக்டோட ரிலேட் பண்ணும்போது எப்படி ஆகும், C ஆல்ஃபா டிவைடட் பை 2, இங்கேயும் C ஆல்ஃபா டிவைடட் பை 2. ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, தென் 2 இருக்குல்ல அது எல்லாத்தையும் இங்கே மாற்றிடுங்க. ஸோ ரியாக்ஷனில் 2 இருக்குது, அவன் ப்ராடக்ட்டில் போகும்போது என்ன டினாமினேட்டரில் 1/2 1/2 மாறுமா. சிம்பிளாக இங்கே பாருங்க, 1/2 2 பக்கம் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன, இங்கே 1/2 1/2 ஆகும். இங்கே இருக்கக்கூடியது 2/2 கேன்சல் ஆகி உங்களுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறுமா. ஓகே, அப்படி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி போட்டு கூட சால்வ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஓகே, தப்பு வராது இந்த இடத்துல. சரி, அப்போ 1/2 இருக்கனால ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இதை வச்சு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நான் வைக்கிறேன். என்ன கிடைக்கும், C alpha divided by 2 C alpha divided by 2, right, then whole divided by C minus C alpha the whole square போடலாமா. இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை இதை இங்கே இருக்கக்கூடிய டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பை வச்சு எடுத்தா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட், இதுலேருந்து சியை தனியாக வெளியில் எடுக்கலாம். மேலேயும் உங்களுக்கு C alpha the whole square வருமா, C square alpha square divided by 4. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 கீழே போடுறோம் 4, தென் C, ஓகே, C காமனாக வெளியில் எடுக்க C ஸ்கொயர் தென் 1 minus alpha square. ஓகே, alpha square.
alpha square. So now c square கீழ இருக்க c square கட் ஆகும். Then equilibrium எடுத்துட்டீங்கன்னா alpha square divided by 4 1 minus alpha square போலாமா? அடுத்து பண்ற விஷயம் என்னன்னா நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ஓகே இந்த ரெண்டு பக்கம் நான் என்ன பண்றேன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் KEQ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர்ல தான் இருக்கு ஓகே ஸ்கொயர் ஸ்கொயர்ல இருக்குங்கனால இப்போ ஸ்கொயர் ஆஃப் KEQ எடுக்கும்போது ஓகே ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2 1 மைனஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும் சரி இப்போ ஸ்கொயர் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும் ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.6 ஸ்கொயர் ஆஃப் 1.6 இட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை 2 1 மைனஸ் ஆல்ஃபா சரி அடுத்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க ஸ்கொயர் ரூட்டா 1.6னா என்ன வரும் 1.26 வரும் சரியா சரி இப்போ மல்டிப்ளை பை கீழே இருக்கக்கூடிய இந்த 2 இங்கே போடும்போது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு 2.53 வருமா எஸ் ஸோ 2.53 multiplied by 1 minus alpha equal to alpha. So 2.53 minus 2.53 alpha it's equal to alpha. Right? So if alpha எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகலாம் ஓகே alpha எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போனால் 2.53 is equal to alpha இந்த மைனஸில் இருக்கிற அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஸோ 2.53 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கும்போது 3 ஓகே 2 ஜஸ்ட் எழுதுறேன் 2.53 ப்ளஸ் 1 ஓகே போட்டு ஆல்ஃபா காமன் எடுக்கலாம் அடுத்த லைனில் என்ன வரும் உங்களுக்கு 3.53 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2.53 கிடைக்குமா சரி இது வரைக்கும் வந்து நிற்கிது ஓகே இது வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது அடுத்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அடுத்த லைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2.53 divided by 3.53 you will get 0.717 that's your right answer okay so option number 4 is right answer இந்த இடத்துல option number 4 தான் இங்க கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி a compound x 32% of A and 20% of B and remaining percentage C then empirical formula கேக்குறாங்க இது என்ன பண்றது சிம்பிளா எழுதலாம் 32% 32 கிராம்னு மாற்றலாம் ஓகே ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஏன்னு எடுத்தால் கிவன் மாஸ் என்ன வரும் 32 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன வரும் 64 கிராம் ஸோ நம்பர் ஆஃப் ஏ என்ன உங்களுக்கு 0.5 வருமா 0.5 ஸோ 0.5 அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி எடுத்தீங்கன்னா என்னது 20% எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 20% 20 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன வரும் 40 you will get இங்கே 0.5 next number of C எடுத்துட்டீங்கன்னா given mass remaining percentage கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி 32 20 முடிஞ்சிச்சு that means 52% முடிஞ்சிச்சு அப்போ C எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் C is around 48% இருக்கும் or 48% நீங்கள் 48 கிராம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் 48 கிராம் ஸோ ஃபார் 48 கிராம் டிவைடட் பை என்ன வரும் சியோட மோலார் மாஸ் 32 ஈக்குவல் உங்களுக்கு 1.5 கிடைக்கும் அடுத்த லைன்ல என்ன பண்றது லீஸ்ட் நம்பரால எல்லாத்தையும் டிவைட் பண்றது 0.5 டிவைட் பை 0.5 அங்கே அடுத்து 0.5 டிவைட் பை 0.5 அடுத்து 0.5 டிவைட் பை 1.5 you will get 1 then இங்கே 3 வரும் therefore உங்களுக்கு A B then C க்கு கியூப் வரும் okay option 2 is right answer okay option 2 is right answer அடுத்த கேள்வி the work done இந்த கேள்வி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் சிம்பிளா பாருங்க work done during reversible isothermal expansion now 1 mole of hydrogen gas okay என்ன ஆகுது expand ஆகுது expansionனாலே அது என்ன work by the system okay work by the system so work by the system W ஓட சைன் எப்படி இருக்கும் நெகட்டிவ்ல இருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஒண்ணே மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்கு ஆப்ஷன் 2 is right answer முடிஞ்சு இப்படியே முடிச்சு விட்டுருங்க நீங்க கால்குலேஷனை சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை okay work by the system expansionனால work by the system
இங்கே இருக்கிறதுல ஒர்க் பை த சிஸ்டமுக்கு எது ஃபேவரபிளாக இருக்குது? ஆப்ஷன் 2 மைனஸ் சைன் இருக்குது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, during preparation of more salt solution, which of the following acid is added to prevent hydrolysis? Hydrolysis எதனால நடக்குது? உங்களுக்கு சொல்யூஷன்ல OH மைனஸ் அயன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு Fe2+ ஹைட்ராலிசிஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்றது? ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டட், ஓகே சார், டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிருந்தாலே போதும். டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது நம்மளால ஈஸியாக அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். என் மேலே இருக்கிறது ஆசிட் தான், பட் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா dilute sulfuric acid. So option 48, option 4 is the right answer. அடுத்த கேள்வி, the rate of reaction quadruples when temperature changes from 27 degree to 57 degree. ஸோ அப்போ குவாட்ரிபிள் ஆகுது. அப்போ இனிஷியல் K1, ஸோ K1 ஓட வேல்யூ எக்ஸ்னா டெம்பரேச்சர் நான் கூட்டினதுக்கு அப்புறம் K2 வரும்போது என்ன ஆகுது? எனக்கு 4x ஆகுது. சிமிலர்லி T1 என்ன? 27 டிகிரி செல்சியஸ். 27 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 300 கெல்வின். T2ங்கிறது என்ன? 57 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன வரும்? 330 கெல்வின் வரும். சரி, அப்போ இந்த ரெண்டு டேட்டா கிடைச்சிருச்சா? இதுல இருந்து நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா log K2 by K1 it's equal to EA divided by 2.303 R log என்ன வரும்? T2 minus T1 divided by T2 T1. சரி, என்ன வரும்? log 4x divided by x it's equal to EA divided by 2.303 divided multiplied by R ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 8.314 then log T2 ஓட வேல்யூ 330 minus 300 whole divided by 330 multiplied by 300. சரி, இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். என்ன வரும்? எக்ஸ் இதை கட் பண்ணலாம். log 4 is equal to, okay, log 4 ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 0.6. okay, 0.6. நம்ம EA is equal to log 4 ஓட வேல்யூ 0.602 multiplied by இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாம் அங்கே போகுது 2.303 then 8.314. அப்புறமா இந்த என்டர் டேர்ம் இருக்குல்ல, இந்த என்டர் டேர்மை நம்ம சால்வ் பண்றோம். ஆக்சுவலி லாக் வராது, சாரி, பை மிஸ்டேக் ஐ புட் லாக். ஓகே, இவ்வளோ சரியா? லாகரிதம் ஃபங்க்ஷன்லாம் வராது, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி ஃபார் தட். ஸோ 8.314. சரி, அடுத்து என்னது? இங்கே இருக்கக்கூடிய இந்த 300, ஓகே, 330 மல்டிப்ளை பை 300 அதையும் போட்டுருவோம். $300 multiplied by 330 then whole divided by now 30 வரும். Okay, so you solve பண்ணீங்கன்னா you will get around 38040 joule per mole வரும். சரி, இது அப்படியே எப்படி எழுதலாம்? 38.04 கிலோ ஜூல் per mole னு எழுதலாம். ஸோ இங்கே இருக்கிற ரைட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1 is right answer. Okay, 49, option 1 is perfect answer. அடுத்தது, the major product A and B formed in the following reaction sequence are. இங்க என்ன நடந்திருக்கு? புரோமினேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ புரோமினேஷன் பண்ணும்போது எங்க ஆல்கோஹால் அப்படியே புரோமினா கன்வெர்ட் ஆகும். ஓகே, புரோமின், ஸோ பிஆர், அடுத்து CH3. ஸோ இது வந்து ஏயோட ப்ராடக்ட் இதுதான். ஸோ புரோமினேஷன் நம்ம பண்றோம். சரி, அடுத்து ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹால் ஆக்வஸ் KOH சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் ஆல்கஹாலிக் KOH அண்ட் வித் ஹீட் பண்ணும்போது இங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷன்னா இந்த பிஆர் லீவ் ஆகி உங்களுக்கு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த டபுள் பாண்ட் எங்க கிரியேட் ஆகும்? ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இங்கே பாசிபிள். ஒன்று இந்த மாதிரி, ஓகே, மோர் சப்ஸ்டியூட்டட், இன்னொன்று லீஸ் சப்ஸ்டியூட்டட். நீங்கள் இந்த ரெண்டுல எது மேஜர் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் யுவர் மேஜர். ஓகே, ஸோ அவர் ரைட் ஆப்ஷன் என்ன? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ டோட்டலாக நம்ம
50 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஹோப் இந்த செஷனோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் இந்த QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம சைலத்தோடைய பேட்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக மெகா ஆஃபரோட 30% ஆஃபரோட இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர், ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த பேட்சஸ். அண்ட் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் இதில் உங்களுக்கு 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் இட் வைஸ்லி. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பேட்சஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் படிக்கட்டும். ஸோ உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போகிறதுக்கு என்னோட வாழ்த்து. டேக் கேர் யுவர் செல்ஃப். See you on next class. Bye.